நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவர்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சென்செக்ஸோட எக்ஸ்பீரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம், ஒன்று இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நேற்றையோட வீடியோவை போய் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். நேற்றுக்கு நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணுனா மார்க்கெட் 24,500 நோக்கி போகும். இந்த லெவலை டவுனில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கேப் ஃபில்லிங்கை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில். நம்ம சொன்னது போலவே எக்ஸாக்டாக மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் பண்ணுறது கேப் ஃபில்லிங் மார்க்கெட் வந்துடுச்சு. சரிங்களா, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டவுன் சைடு பிரேக் பண்ணிவிட்டு கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. அகைன் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ட்ரெண்டையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி 850க்கு கீழே போகிற மாதிரி கூட காமிச்சிட்டு அகைன் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தெரியுது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி 850க்கு கீழே வீக்லி கேண்டில் அகைன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த 750 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் கூட எல்லாரோட எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பார்க்கலாம். மார்க்கெட் நாளைய தினம் இன்னொரு 1 or 2 டேஸில் அகைன் மார்க்கெட் 24,350க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் முடிச்சிடுச்சு. ஓகே, தென் மார்க்கெட்டுக்கான இமிடியேட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 850. மார்க்கெட் வந்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேப் ஃபில்லிங் வந்துடுச்சு. வந்த லெவலே பார்த்தீங்க அப்படின்னா 875 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துடுச்சு. தென் இங்கே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் சப்போர்ட் கரெக்டாக 870 ரேஞ்சில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,000. 24,000க்கு மேலே வந்துச்சுன்னா 24,130, 24,130க்கு மேலே 24,350, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,770 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்து 1 hour கேண்டில் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. மேலே க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி கேப்பை ஃபில் பண்ணல. மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கேப்பை ஃபில் பண்ணுமா என்ன அப்படிங்கிறத பார்த்தாகணும். நாளைய தினம் ஒரு கேப் டவுன் கொடுத்து கூட மார்க்கெட் மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பார்க்கணும் என்னங்கிறத. சரிங்களா, அதே நேரத்தில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸாக வந்த ஹை அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சை கூட 52,555 அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,355, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,748 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவலே சப்போர்ட்டு தான் 51,900 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணும். 51,256, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,950 அப்படிங்கிறது ஒரு கேப் ஃபில்லிங்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப்கான லெவல்ஸு, லாஸ்ட்டாக சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்த்துரும். நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஃபின் நிஃப்டி இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக தெரியுதுங்களா, ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிற ரேஞ்சு தான். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,138,
அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,261, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,380. சரிங்களா? சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் 23,676 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வச்சுன்னா 23,113 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபினிப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப்க்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். மிட் கேப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. மிட் கேப் எந்த பக்கமுமே பிரேக் பண்ணல. நம்ம சொன்ன லெவல் இந்த லெவலில் மேலே பிரேக் அவுட் ஆனால் அப்பில் போகும், கீழே வந்துச்சுன்னா கேப் ஃபில்லிங்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மிட் கேப்போட லெவல்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வந்துட்டு ஒரு இன்பேலன்ஸ் கேண்டிலாக வந்துருக்கு பாருங்கள், அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் 12,673 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 12,800, 12,800க்கு மேலே வந்துச்சுன்னா 13,123. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12,673. சப்போர்ட் வந்து 12,465 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,319 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. கீழே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 12,121, 12,000, 12,951. இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான இமிடியேட் சப்போர்ட்டு. சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் நம்ம சொன்னது போலவே வந்து கேப் ஃபில்லிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு சென்செக்ஸ். ஓகே, சென்செக்ஸ் கேப் ஃபில்லிங் பண்ணிடுச்சு. இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் நிற்கிது 79,155. அதற்கும் மேலே இருந்துச்சுன்னா 79,845. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 80,500. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 78,400. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 76,973 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓஐ டேட்டா சென்செக்ஸில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓஐ டேட்டாவே பக்கத்தில் நியரஸ்ட்டாக எங்கேயுமே கிடையாது. மார்க்கெட் வந்து எங்கேயுமே சென்செக்ஸில் பில்ட் ஆகலை. 80,000 அப்படிங்கிற லெவல் தான் சென்செக்ஸில் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது. சப்போஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா 80,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 80,000 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் சென்செக்ஸில் இருக்கும். 80,000ங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் கீழே போனாலும் பெருசாக கீழே போகும், மேலே வந்தாலும் 80,000 வரைக்கும் தான் வருகும் அப்படிங்கிற மாதிரி ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும், இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் போதும். மற்றபடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ரெஃபரலுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் மூலிமா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.